ஹாய் வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் த டே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புத்தா சிலை வந்து பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எடுத்து வச்சுருந்தேன். டைமே இல்லை, இன்றைக்கி தான் டைம் கிடச்சி. சரி பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து க்ளே மெட்டீரியல்லாம் பெயிண்டிங் வந்து வெளியே தான் கொடுத்து பண்ணோம். அப்போயே பார்த்தீங்கன்னா இந்த புத்தா சிலை ஒன்று வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன், நான் அதை பெயிண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பெயிண்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ஒயிட் என்எம்எல் பெயிண்ட்டு தாங்க. இதில் கொஞ்சம் நம்ம தின்னர் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். நான் வெயிலில் தான் வச்சு பண்ணேன், இருந்தாலும் வந்து தின்னர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட. ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க வந்துச்சு. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ட்ரை. நான் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் வந்து ட்ரை ஆகிடுச்சு. எப்போல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணுறோமோ சன்லைட் படுற மாதிரி வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணோன்னா சீக்கிரமாக அது வந்து ட்ரை ஆகிடும். அது ஃபினிஷிங்கும் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம கலர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கலரிங்க்கு வந்து பிளாக் கலர் தாங்க ஃபுல்லாக வாங்கி ஸ்ப்ரே பண்ணிட்டோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோம். அவுட்டர் கலர் ஃபுல்லாகவே பிளாக் போயிட்டோம். இதுக்கு வந்து கலர் பண்ணலான்னு சொல்லிட்டு எந்த இடத்துல நம்ம வந்து கலர் பண்ணலையோ அந்த இடத்தெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக நாங்கள் வந்து ஒட்டிட்டோம். ஆனால் ஒட்டினதுக்கப்புறம் தாங்க டாஸ்கே. ஒட்டிட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரிமூவ் பண்ணால் பேப்பர் அப்படியே வந்து ஒட்டிக்குதுங்க அந்த ஸ்டாச்சு மேலேயே. இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவைப்படாத இடத்தெல்லாம் வந்து சீல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சீல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இதுக்கு வந்து மாஸ்கிங் டேப் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணோம். இந்த மாஸ்கிங் டேப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபுல்லாக சீல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ டேப் ஃபுல்லாக போட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும்னா அந்த இடம் மட்டும் வந்து நம்மளுக்கு வந்து கலரிஷாக தெரியும். நாங்கள் ஆரஞ்சு கலர் தாங்க போயிட்டோம். பிளாக் வித் ஆரஞ்சுனா நல்ல கலர் காம்பினேஷன். ஸோ அந்த கலர் தாங்க நாங்கள் போயிட்டோம். ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த பெயிண்டிங் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு மினி விளாகில் பார்க்கலாம். பாய்.